ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால் பெயின் வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது தான். வால் பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வால் பெயின் ஆக்சுவலாக நம்ம துளிர் மருந்து அடிக்கும் போதே வால் பெயின் மருந்து சிம்மோடிஸ் அடித்து ஆகணுங்க. ஸோ சிம்மோடிஸ் அடிக்கலை அப்படின்னா வால் பெயின் வந்துடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு என்ன சொல்கிறது, செடி வந்து துளிர் மருந்து அடிப்போம் இல்லையா, அப்போவே நீங்கள் வந்து இந்த வால் பெயின் மருந்து அடிக்கணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இது வந்து வர ஆரம்பிச்சிடும். எப்படி மொக்கு வந்து பாருங்கள், அப்படி இருக்குன மாதிரி இருக்குது. மொக்கு சுருக்கம், மொக்கு என்ன சொல்கிறது, காம்பு சுருக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான் பாருங்கள். நார்மல் துளிர் வரதுக்கும் இந்த மாதிரி மொக்கு வந்து கடிச்சிட்டு வரும். அது ஒரு மொக்கு என்ன சொல்கிறது, நார்மலாக ஃப்ரீயாக வராது. ஸோ மேக்ஸிமம் வந்து இது வரதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே அலர்ட்டாக மருந்து அடிக்கலைன்றது ஒரு ரீசன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மருந்து ஸ்ப்ரே வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகாதனால எனக்கு வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா மருந்து வந்து சின்ன கேனில் அடிக்கும்போது செடி பெரிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா, செடியை அலசி விட்டு நல்லா பெரிய கேனில் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா வால் பெயின் கண்டிப்பாக வராதுங்க. ஸோ சின்ன கேனில் அடிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ் கம்மியாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த வால் பெயின் சரியாக போகிறதில்ல. மேலே இருக்கிறது மேலே மட்டும் கண்ட்ரோல் ஆகிட்டு கீழே அப்படியே இறங்கிடுது அந்த பூச்சி. ஸோ அந்த பூச்சி கீழே இருக்கிறதுனால தான் அப்படி வந்து செடி வந்து அப்படியே சுருக்கி போன மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக இந்த வால் பெயின் தாங்க. ஸோ வால் பெயின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அண்ட் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலனாலுமே இந்த மாதிரி வருங்க. நீங்கள் வந்து சிம்மோடிஸ் வந்து மருந்து அடித்தா கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமாக சிம்மோடிஸ் வந்து கேட்குது பாருங்கள். இப்போ வந்து சிம்மோடிஸ் அடித்து நல்லா தெளிவும் செஞ்சது. ஆனால் அது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பக்கத்து நிலத்தில் வந்து ஒரு நிலத்தை விட்டு ஒரு நிலம் வந்து பக்கத்தில் வந்து மல்லித்தோட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தை நம்ம இப்போ கட் பண்ணி பாருங்கள், நம்மளது வந்து பூ வந்துட்டுருக்கு அப்படின்னா, பக்கத்து தோட்டத்துக்கார் வந்து கட் பண்ணலை அப்படின்னா, கட் பண்ணாத தோட்டத்தில் நிறைய பூச்சி இருக்கும், வால்பெயின் இருக்கும், அந்த தத்து பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளை எல்லாமே ஸ்ப்ரெட்டிங் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது தான். ஸோ அது வந்து பக்கத்து நிலத்தில் வந்து கட் பண்ணலை செய்யலை அப்படின்னும் போது என்ன ஆகுனா, அதோட பூச்சிகள் வந்து வாசனைக்காக இந்த பக்கம் நம்ம கழனி பக்கம் வந்துடும். ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட் தான். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் வால்பெயின் இருக்குது, கண்ட்ரோல் ஆகலைன்றது வந்து அதுதான் பிரச்சனைங்க. பாருங்கள், மேக்ஸிமம் நம்மளோட தோட்டத்தில் வால்பெயின் தான் கொத்து அந்த டைம் வந்தது. என்ன ரீசன்னா, பக்கத்து நிலத்தில் வந்து ஆக்சுவலாக கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணதுனால என்ன ஆகுனா, பக்கம் இப்போ நிலம் யாருமே மல்லித்தோட்டம் இல்லை, நம்மளது மட்டும் தான் இருக்குன்னா பெருசாக அந்த வால்பெயின் டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிறதில்ல. இதே பக்கத்தில் வந்து மல்லித்தோட்டம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டாக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே பார்த்து அந்த மருந்து வந்து அடிக்கிறது நல்லதுங்க. ஸோ வால்பெயின் மருந்து வந்து அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடிக்கணும். அது இல்லாமல் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மருந்துக்கு பெரிய கேனில் அடிங்க. ஸோ அதுதான் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படியே என்ன சொல்கிறது, பூ பறிக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பூ பறிக்கவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள்லாம் ரொம்ப கஷ்டம். அச்சோ, பூ அறுக்கணுமா, என்னடா பூ இப்படி இருக்கே, எப்படி அறுக்கிறதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு 2-3 நாள் கழித்து அந்த மருந்து அடித்து தெளிஞ்சதுக்கப்புறம் இந்த முகுப்புழு மருந்து, இந்த வால்பெயின் மருந்து எல்லாத்துக்குமே சேம் வந்து நீங்கள் அதை தியாமெத்தக்சம் அண்டு பெமிடா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. வால்பெயினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலோடைய ரிசல்ட் வந்து என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியாமெத்தக்சம் அண்ட் வந்து பெமிடா. ஸோ அது ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த மருந்து வாங்கிட்டு வந்து அடிங்க. ஏன்னா அதுவுமே இலை பேனு, வால் பேனு, அந்த இலையோட சத்துக்கள்லாம் உரியக்கூடியது தான். அந்த பூவோட வாசனையெல்லாம் என்ன சொல்கிறது, வாசனைனால அந்த மொகுப்புழு வந்து வர்றது இதெல்லாமே வந்து ஒரு ரீசன்ஸ். அண்டு வந்து இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக மருந்தடிக்கணும். செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து அப்பப்போ செக் பண்ணி நீங்கள் போய் காலையில் டைம்லேயும் சரி ஈவினிங் டைம்லேயும் சரி செடி இப்படி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னாவே அந்த என்ன சொல்கிறது, அந்த பூச்சி இருக்கும், குட்டியாக மைல்டாக இருக்கும். என்னால் அது வீடியோவில் வந்து கொடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுக்க முடியலைங்க. அண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பூ வந்து ஆல்மோஸ்ட் டன் முடிஞ்சதுனால இப்போ கொஞ்சம் கிளியராக ஒரு வீடியோ வந்திருக்கு. அது வெள்ளைன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த காலையில் டைமில் ஈவினிங் டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வால்பெயின் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஆரஞ்சு புழுவும் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆரஞ்சு புழு பூ வர ஸ்டேஜில் தான் வரும். அப்போ வரும்போது அது முகுப்புழுன்னு சொல்லுவோம். அது கண்ட்ரோல் பண்ணலைன்னா பூ ஃபுல்லாக பொசிங் போயிடும். பூ கையில் பறிக்கும் போது பொசிங் போன மாதிரி பொசுன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்ட் வந்து மொக்கு வந்து பெருசாகிறதுக்கு, மொக்கு வந்து நார்மலாக நல்லா வரத்துக்கு என்ன மருந்துன்றதும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேங்க. அண்ட் வந்து ஒருத்தர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கள் மொக்கு வந்து பச்சை கலரில் மொக்கு மாறுது, அது என்ன ரீசன் சொல்லுங்கன்ட்டு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி எனக்கு தெரியல பெருசாக. ஸோ உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குறேன். பூ வந்து மல்லி வந்து என்ன ஆகுது அப்படின்னா பச்சை நிறமாக மாறிட்டு வருது. அதுக்கு மருந்து சொல்லுங்கள், மருந்து
மாறுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மொக்கு வந்து பச்சை கலரில் மாறுதுன்னா நார்மலாக ஒயிட் கலரில் வரத்துக்கு வந்து பயோ அடிக்கலாம் அண்ட் வந்து டபுள் அடிக்கலாம். ஆக்சுவலாக பயோவும் அடிக்கலாம், டபுள் வந்து காட்ரேஜ் பிராண்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து அடிச்சிங்க அப்படின்னா மொக்கு நல்லா பெருசாக வரும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்சர். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் வால் பெயின். மேக்ஸிமம் இது வந்து இந்த டைம் வால் பெயின் வந்தது ஃபுல்லாக சைடுங்களில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ மருந்து வந்து அடிச்சது வந்து சைடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. அதனால தான் வால் பெயின் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வரப்பு பக்கம் இருக்கிற அந்த லைன் ஃபுல்லாக தான் அதிகமான வால் பெயின் இருந்தது. இப்போ ரீசன் என்னென்னா பக்கத்து நிலத்தில் வந்து ப்ராப்பராக கட் பண்ணி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலை. ஸோ விட்டுட்டாங்க. பூ பறித்து முடிச்சதும் எங்களோட பேட்ச் ஸ்டார்ட் ஆனால் அவங்களது முடிஞ்சிடும். அவங்களோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளது முடிஞ்சிடுது. ஸோ அதனால தான் பூச்சி அதிகமாக வந்திருக்கு.